பொறுமை, தியாகம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நன்மை தரும் சார். 5 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலைத்தன்மையில் இருந்து வந்த புதிய புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்து போகிறது. இந்த ஷார்ப்னஸ், இது வரைக்கும் ஷார்ப்னஸே இல்லை சுவாமி. இந்த ஷார்ப்னஸ்ஸு இனிமேல் கிடைக்க போகுது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல வருகின்ற ராகு பகவானால் ஏகப்பட்ட உங்களுக்கு பெரிய உயர்வினை தருகின்ற அமைப்பெல்லாம் ஏற்படப்போகுது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கீழ்மட்டத்தில் செல்லப்பட்டு இருந்தவங்க அனைவருக்கும் இப்போது என்ன சொல்லலாம், தலைவன் பதவி கூட தேடி வரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் நவ கிரகங்களை சேரப்போகுது. அந்த இறைவன் எம்பெருமான் முருகப்பெருமானை சேரப்போது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுதுங்க. உங்களை வாழ்க்கையில் இனிமேல் தொடுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். எல்லாருமே உங்களை கண்டா கொஞ்சம் அஞ்சறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. உயர்ந்த கல்வி, உயர்ந்த செல்வங்கள், கல்வி சார்ந்த விஷயத்தில் எல்லாமே முன்னேற்றம் தரும் சார். இடைவிடாத இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் கலைந்து செல்லக்கூடிய காலம். ரிஷபராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1/5/2025 முதல் 31/5/2020 கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம். நம்ம ராசியிலே குரு பகவான் வீட்டிருக்காரு. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று நம்ம ராசிநாதன் உச்சம் பெற்று காணப்படுறார். இந்த மாதத்துக்குள்ளே எல்லாரும் இடம்பெயரக்கூடிய காலம் வருது சுவாமி. நம்மளுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதே போல் ராசிக்கு 12இல் சூரிய பகவான், புதன் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் 5ஆம் இடத்துலையும், 11ஆம் இடத்துல சனி, ராகு, சுக்கிரன், புதன், அதாவது 4 கிரகங்களின் கூட்டமைப்பு. சந்திரன் இடம்பெயர்ந்து கொண்டிருப்பார் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு முறை. இந்த கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுரு வனபாசம் நம்மளுக்கு பகை பெற்ற கிரகம். நம்ம ராசிநாதனுக்கு பகை பெற்ற கிரகம். நம்ம ராசியில் இருந்தால் தொந்தரவு செய்ய தான் செய்யும். ஆனால் ஒரு சில பேருக்கு நன்மையும் தந்து விட்டுருக்கார். அதிகப்படியான நன்மைகள் என்று சொல்லலாம். ஓரளவுக்கு மனம் வாழ்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் விலகி செல்வது, இடம்பெயர்ந்து வந்த பிராபலத்தை அனைத்து சரி செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். சற்று தொங்கலாக போனதெல்லாம் இப்போ மாறிட போது சுவாமி. வருமானம் வந்து கொண்டே இருக்குது. ஸ்டாப் ஆயிடுச்சு சாமி, என்னன்னு தெரியல, திருப்பியும் பழைய நிலைமைக்கு வரும்னா கண்டிப்பாக வருவீங்க. அவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. நம்மளுக்கு கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் கூட்டமைப்பில் இருந்தாலும் ராசிநாதன் இங்கே அடைக்கப்பட்டிருக்கு. சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக உள்ளது, உச்சம் பெற்று காணப்படுவதால் செலவீனங்கள் அதிகரித்தாலும் நன்மையை நடைபெறும். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் சூரியன் நம்ம ராசிக்கே வந்துடுறாரு. ஒரு 17 தேதிக்கு அப்புறம் நம்ம ராசிக்குள்ளே புதன் பகவானும் இடம்பெறும், 2ஆம் அதிபதி. வேலையில் புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. ஐயா 15 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. 5ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுவதால் ஜென்ம குரு விட்டுட்டு விலகுவது ஒரு பெரிய முன்னேற்ற பாதையை வழித்து சொல்லும். நம்மளை ஒரு ப்ளஸ்ஸான ஒரு மைண்டு நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னா அது இந்த காலம்தான். முதல்ல ஜென்ம குரு விடுபெற்று 2ஆம் இடத்துக்கு செல்றார், மிதுனத்துக்கு போகிறார். 18ஆம் தேதி, மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேதுக்கள் இடம்பெயர்கின்றன. இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து காப்பாற்றி கொண்டு ரிஷபராசிகாரை காப்பாற்றுந்தார்னா ராகு பகவான். அவர் இடம்பெயர்ந்து கும்பத்துக்கு இடம்பெயர்கிறார், 10ஆம் இடத்துக்கு. மீனத்தில் இருந்தவர் கும்பத்துக்கு இடம்பெயர்றார். ஏற்கனவே 5ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு வர. தாயார் உடல்நிலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. தாயாதி சொத்துக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லை, அந்த தாயாதி சொத்துக்களில் எதனா இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது தலை தூக்கும். 1 by 1 அந்த பிரச்சனைகள்லாம் தேடி வரத்துக்கான காலம் ஏற்படும். மனசில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் கலைந்து செல்லும். பொறுமை தேவை, நிதானம் தேவை. இந்த நேரத்தில் இந்த வண்டி வாகனம் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும். வேகத்தை குறைச்சி நாம் வண்டி ஓட்டணும். இந்த நேரத்தில் பொறுமை, தியாகம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நன்மை தரும் சார். 5 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலைத்தன்மையில் இருந்து வந்த புதிய புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்து போகிறது. இந்த ஷார்ப்னஸ், இது வரைக்கும் ஷார்ப்னஸே இல்லை சுவாமி. இந்த ஷார்ப்னஸ்ஸு இனிமேல் கிடைக்க போகுது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல வருகின்ற ராகு பகவானால் ஏகப்பட்ட உங்களுக்கு பெரிய உயர்வினை தருகின்ற அமைப்பெல்லாம் ஏற்படப்போகுது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கீழ்மட்டத்தில் செல்லப்பட்டு இருந்தவங்க அனைவருக்கும் இப்போது என்ன சொல்லலாம், தலைவன் பதவி கூட தேடி வரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும்.
கீழ்மட்டத்திலே போயிட்டேங்க, என்னன்னே தெரியல. இந்த வாழ்க்கை தரம் உயருமா உயராதா, நான் இப்படியே தான் இருப்பேனா, காலத்துக்கு நான் வட்டி தான் கட்டுவேனா, கடன் தான் வாங்குவேனா அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையெல்லாம் எதில். அந்த அமைப்பெல்லாம் இனிமேல் மாறிட போகுது. வாழ்க்கையில் தரம் சார்ந்து இருந்தவங்க அனைவரும் இனிமேல் தரம் உயர்ந்து காண போகிறாங்க. வேலையில் ஒரு ஸ்னீப்னஸ் காண போகிறாங்க. அந்த ஸ்பீடு இந்த மாதிரி தாங்க வேலை செய்யணும். அவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இவரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நேம் உயர்ந்து காணப்போகுது. ஐயா, ஒரு கிரகம் சார்பாக இல்லை. ரிஷபத்துக்கு ஒரு கிரகம் கூட இந்த மாதம் முடிஞ்சதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் பெரிய டான் கிரகங்கள் எல்லாமே நல்ல இடத்துல உட்காரப்போகுது. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் நவ கிரகங்களை சேரப்போகுது. அந்த இறைவன் எம்பெருமான் முருகப்பெருமானை சேரப்போது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுதுங்க. உங்களை வாழ்க்கையில் இனிமேல் தொடுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். எல்லாருமே உங்களை கண்டா கொஞ்சம் அஞ்சறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. உயர்ந்த கல்வி, உயர்ந்த செல்வங்கள், கல்வி சார்ந்த விஷயத்தில் எல்லாமே முன்னேற்றம் தரும். இடைவிடாத இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் கலைந்து செல்லக்கூடிய காலம். பரீட்சையாக இருந்ததெல்லாம் இனிமேல் பாஸ் மார்க் போட்டு ஒரு வெற்றி பெற்று நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நீட் எக்ஸாம் முதல் கொண்டே சொல்கிறேன், யூபிஎஸ் எக்ஸாம் முதல் கொண்டே சொல்கிறேன். இனி ரிஷபத்துக்கு முன்னேற்ற பாதை, முன்னேற்ற பாதை, முன்னேற்ற பாதை. தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் இந்த மாதம் இப்போவே அவங்க ஒரு செல்வந்தராக மாறத்துக்கான அமைப்புகள் தேடி வந்துடும். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏங்க, சாதாரண விவசாயி கூட ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாத்துலேயும் விற்பனை பண்ணக்கூடிய பயிரை வைத்து அவங்க பெரியவங்களுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். ரிஷபம் ஒளிரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். தடையாக இருந்து வந்த செல்வங்கள், தடையாக இருந்து வந்த வண்ணங்கள் அனைத்தும் மாற்றி அமைக்க போகுது. பொறுப்பில்லாமல் இருந்தவங்க கூட இனிமேல் பொறுப்பாக மாறி வேலை சார்ந்த விஷயத்திலே முன்னேற்றத்தையும், இது வரைக்கும் ஆன்மீக பயணங்களில் இருந்து வந்த தடையெல்லாம் விங்கி அது ஒரு பெரிய முன்னேற்ற பாதை எடுத்து செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறாங்க. தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா. தடை பயணம் அதுமாரி எல்லாமே போன ஆண்டுகள் முழுவதுமே தடை 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 எல்லாமே தடையாக தான் இருந்தது. இனி வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய மாதை இந்த மே மாதத்துலேருந்து இவங்களுக்கு தொடங்கும். சனி பகவான் நல்லா இருக்கார், நான் இல்லை, ராசிநாதனோட சம்மந்தப்பட்டிருக்கார். அப்படியும் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. என்னென்னு தெரியல. இந்த கடன் அமைப்புகள் எல்லாம் இப்பொழுது குறைகின்ற பாக்கியம் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு ஒன் பை ஒன் மாறுறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்கள் அமைந்திருக்கும் இடத்தை விட்டு வெளியேறுவதும், ஜென்மத்தில் இருந்து வந்த குரு பகவான் இடம்பெயர்வதும், சூரிய பகவான் இடம்பெயர்ந்து இந்த 5 தேதிக்கு அப்புறம் அவர் உள்ள இன்றி அவர் நம்ம ராசிக்குள்ள ஒரு பெரிய வேகத்தை கொடுக்கும். அரசியல் தந்திரத்தை நாமும் செயல்படுத்த போகிறோம். காரணம், புதனும் சேர்ந்து வரப்போகிறார். ஒருவர் வந்தால் பரவாயில்ல, புதனும் சேர்ந்து வருவதில் அரசியல் சந்திரம், அந்த சாணக்கியன் என்று சொல்கிறோமில்ல, உலகத்தை அறிவு கொண்டு வெல்ல வேண்டும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை தரம் உயரும், மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. வாழ்க்கை இனிமேல் நல்ல ஒளிரூட்டக்கூடிய அமைப்பு. திருமண தோஷங்கள், திருமண பந்தத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, கருத்து வேறுபாடு எல்லாம் விலகப்போகுது. நாள்பட்டு இருந்து வந்த திருமண தோஷமெல்லாம் விலகி குழந்தை பேர் சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.